தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராகுல் காந்தியை சந்திக்கிறார். ராகுல் காந்தியை சந்திக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. கடந்த முறை 25 தொகுதிகள் வாங்கி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு இடைத்தேர்தலில் விட்டுக் கொடுத்த காரணத்தினால் தற்பொழுது 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். தற்பொழுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து விட்டது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு 17 தொகுதிகள் தான் கொடுக்கும் என்று கருதப்படுகிறது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 117 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெறும் 17 தொகுதிகள் தான் கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆக தேர்தல் நேரத்தில் திமுக அலைய விடலாம், தில்லுமுள்ளு பண்ணலாம். ஆகவே முன்னெச்சரிக்கையாக காங்கிரஸ் கட்சி மாற்று ஏற்பாடு செய்து வருகிறது. திமுக சீட்டுகளை குறைத்து கொடுத்தால் கூட்டணி தாவ முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சி. அதற்காக தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் தாவலாம் என்று கருதப்படுகிறது. ஆகவே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது சாத்தியமா என்று தெரியவில்லை. ஆனால் ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் விஜய். இதற்கு காங்கிரஸ் கட்சி மேலிடம் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோரை நடிகர் விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அப்பொழுது தமிழகத்தின் அரசியல் கள நிலவரம் குறித்து இருவரும் கலந்தாய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை, தொகுதிகளின் பெயர்கள் முடிவு செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் உள்ளது. ஆனால் பாஜகவை எதிர்க்கும் ஒரு தேசிய அணியை உருவாக்கவே விஜய் டெல்லி பயணம் மேற்கொள்ளப் போவதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் டெல்லியில் ராகுல் காந்தியை தமிழக தேர்தல் கூட்டணி சம்பந்தமாகத்தான் பேச திட்டமிட்டுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைவது சம்பந்தமாக பேச திட்டமிட்டுள்ளார். இது காங்கிரஸ் கட்சிக்கு வருகிற சட்டசபை தேர்தல் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறுமா என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளது. ராகுல் காந்தி சந்திப்புக்கு பின்பு இன்னும் அந்த பேச்சுவார்த்தை தீவிரமாகும் என்று கூறப்படுகிறது. இது திமுக சற்று உன்னிப்பாக இந்த விஷயத்தை கவனித்து வருகிறது. காங்கிரஸ் மற்றும் தவேகா பேச்சுவார்த்தையை திமுக உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாத காலம் உள்ளது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.